ஹலோ கைஸ், வெல்கம். இன்றைக்கி ஒரு புதிய ஒரு வீடியோ அதாவது டெக் வீடியோ தான். உங்களோட ஃபோனில் அதாவது நீங்கள் delete பண்ண ஃபோட்டோ அதை எப்படி ரீகவரி பண்ணி எடுக்க முடியும் அப்படி சொல்லி பார்ப்போம். ஸோ ரிகவரி 100% எடுக்கையிலும் ஃபோன் ஃபார்மேட் ஆகாமல், அதாவது நீங்கள் ஃபார்மேட் பண்ணாமல் ஃபோன் இருந்தால் ஈஸியாக எடுக்க இயலும். ஒரு 90% கன்ஃபார்மாக எடுக்க இயலும். சம்டைம் ஃபார்மேட் பண்ணிட்டு இருந்தாலும் எகெயின் அந்த இமெயில் அட்ரஸோ அதை வச்சு திறக்கும்போது, அதாவது மொபைல் ஓப்பன் பண்ணும்போதோ, ஸோ சம்டைம் 90% நீங்கள் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் எடுக்க இயலும். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால், அதாவது ப்ளே ஸ்டோரில் போய் டிஸ்டிகர் சொல்லி டைப் பண்ணிட்டு இந்த டிஸ்டிகர் ஃபோட்டோ ரிகவரி இதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். சரியா? இதை ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால், ஓப்பன் பண்ணிவிட்டு பேசிக் ஃபோட்டோ ஸ்கேன் சொல்லி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம். மற்றது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கேன் ரூட் ரெக்வயர்ட். ஓகே, குட் நாட் டிடெக்ட் த இடர் மெமரி ஆன் யுவர் டிவைஸ். டேப் டு டிவைஸ் பட்டன் about the detecting and make sure your device rooted properly. இப்படி இது பார்த்திங்கன்னா இதில் மணி கொடுத்து வாங்குற மாதிரியும் இதுகள் வச்சுருக்காங்க. இப்போ ரீகவரி பண்ணால் நம்ம டெலிட் ஆகிய ஃபோட்டோ எல்லாம் ரீகவரி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நம்ம டெலிட் ஆகின ஃபோட்டோலாம் தொடர்ந்து அப்படியே வந்துகிட்டே இருக்கும். நம்ம டெலிட் ஆகின ஃபோட்டோவும் வரும், டெலிட் ஆகாமல் ஃபோன் கேலரியில் இருக்கிற ஃபோட்டோவும் வந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இது ஒரு நல்ல ஒரு அப்ளிகேஷன். ஒரு 90% ஷுவராக நம்ம ஃபோட்டோ ரிகவரி பண்ணிக்கலாம். அதால் உங்களோட ஃபோனை நீங்கள் விற்கிறதா இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரே ஒரு வேலை தான் பண்ணணும். அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபோனை விற்கும்போது இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷனில் இருந்து ரீகவர் பண்ணி இருக்கிற ஃபோட்டோவில் டெலிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், இந்த அப்ளிகேஷன் மூலமாக க்ளீன் அப் தானே, க்ளீன் அப்பு கொடுத்து அப்படி டெலிட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், திரும்ப ரிகவரி பண்ணும்போது உங்களோட ஃபோட்டோவோ எதுவுமே ஃபோனில் வராது. ஓகே, சம்டைம் உங்களோட ரம்மில் சேவ் ஆகிக்கிற ஃபோட்டோ அதுகள் என்ன செய்யும்னு சொன்னால், நீங்கள் ஃபார்மேட் பாயிண்ட் கொடுத்தாலும் சம்டைம் அதெல்லாம் எகெயின் வரும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஃபோட்டோ மறக்காமல் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த டிஸ்டிகர் அப்ளிகேஷனை போட்டுட்டு நீங்கள் ஃபார்மேட் பண்ணாமல் கொடுத்தாலும் சரி, ஃபார்மேட் பண்ணிவிட்டு கொடுத்தாலும் சரி, டிஸ்டிகரை போட்டு நீங்கள் க்ளீன் அப் பண்ணிங்கன்னு சொன்னால் எந்த ஃபோட்டோவும் திரும்ப எகெயின் ரிகவரி ஆகி வராது. ஸோ ஓகே.